என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓராண்டா ஈராண்டா பல ஆண்டுகளாக 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எந்த நிகழ்ச்சியும் எந்த தொலைக்காட்சியிலும் 10 ஆண்டு 15 ஆண்டு தொடர்பாக நடைபெற்றதாக சரித்திரம் கிடையாது. கலைஞர் தொலைக்காட்சியில் ஒன்றுதான் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த பயிற்சி அதிகாலை வேளையில் நடக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தான் இத்தனை காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மக்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள், சுகமடைகிறார்கள், மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களாக மாறுகிறார்கள். அதுதான் இதனுடைய அற்புதம். அந்த நிலையில் நமது பயிற்சிசாலைக்கு கோவர்த்தனன் 52 வயது பிஎஸ்சி செகண்ட் இயர் படித்து கொண்டிருக்கிறார் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் நமது பயிற்சிசாலை மூலமாக. அது தவிர இன்சூரன்ஸ் அட்வைசராக யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸிலும் வேலை பார்க்கிறார் அம்பத்தூரில். வேலையும் பார்த்து கொண்டு இந்த கலையும் படித்து கொண்டு அவர் மக்களுக்கு யோகாசனம் மூலமாக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது நிரம்பல சர்வாங்காசனத்தை செய்யப் போகிறார். அதுவும் ஒரு கடினமான ஆய்ச்சி. இந்த வயதிலெல்லாம் கழுத்து இறுக்கமாக இருக்கு, நிரம்பல சர்வாங்காசனம் செய்ய முடியாது. சர்வாங்காசனமே செய்ய முடியாது, அப்புறம் நிரம்பல சர்வாங்காசனம் எப்படி செய்ய முடியும்? என் அருமை சீடர் கோவர்த்தனர் அவர்களே, நீங்கள் இந்த நிரம்பல சர்வாங்காசனத்தை அப்படியே படுத்து செய்யுங்கள். அங்கே போங்க, முன்ன போங்க. இடுப்பை முதுகை பிடிக்காமலேயே இந்த ஆசனத்தை செய்வது தான் நிரம்பல சர்வாங்காசனம். பாருங்கள் எவ்வளோ அழகாக செய்கிறார்கள் என்று. இறக்குங்க, இறக்கிருங்க, இறக்குங்க. அப்படியே படுத்து 2 மூச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல இடுப்பு பிடிச்சி செய்துட்டு அதுக்கப்புறம் கையை பிடிங்க. முதல்ல நல்லா டைட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக கையை எடுக்கணும். அது ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கையை எடுத்தால் போதும். நிரம்பல சர்வாங்காசனம் சர்வ அங்கங்களையும் சரி செய்யக்கூடிய ஆசனம் தான் சர்வாங்காசனம். நம்முடைய அங்கங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை நீக்கக்கூடியது தான் சர்வாங்காசனம். அந்த சர்வாங்காசனத்தில் நிரம்பல சர்வாங்காசனம் என்பது சற்று கடினமாக செய்யக்கூடிய ஆசனம். விபரீதகரணி நாள்பட்டு செய்து அதுக்கப்புறம் தான் சர்வாங்காசனம் வரும். அது நாள்பட்டு செய்த அப்புறம் தான் இந்த நிரம்பல சர்வாங்காசனம் வரும். மெதுவாக இறக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்க. தலையை கிளவிச்சு அப்படியே திருப்புங்க. காலை இப்படி கொண்டாங்க, அங்கே தலை வைங்க. கொஞ்சம் கீழே இறங்குங்க. கீழே இந்த பக்கம் இங்கே இன்னும் படுங்க, செய்யுங்க. கையை முதுகில் வைத்துத்தான் சர்வாங்காசனம் பண்ணணும். அதை எடுத்து தொடையில் வைத்து பண்ணுவது நிரம்பல சர்வாங்காசனம். அல்லது கையை இப்படி வச்சு இருக்க தரையில் அழுத்தி கூட செய்யலாம். அது நிரம்பல சர்வாங்காசனம் தான். கை தரையில் இருக்கும், இப்படி இறுக்கி பிடித்து அழுத்தி உடலை தூக்குவது கூட நிரம்பல சர்வாங்காசனம் தான். மெதுவாக இறக்குங்கள்.
நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது தலையை இங்கே வைங்க, கால் அங்கே நீட்டுங்க, அங்கே தலையை வைங்க, அங்கே நான் வைங்க தலையை. பண்ணுங்க. உடம்பில் உள்ள அத்தனை அங்கங்களையும் நோய் வராமல், பிரச்சனை வராமல் காக்கக்கூடிய ஆசனம்தான் சர்வ அங்க ஆசனம். மெதுவாக செய்யுங்க, அவசரப்படணும். நிரம்பல சர்வாங்க ஆசனம். மெதுவாக இறக்குங்க. 58 வயதில் இது போன்ற ஆசனங்களை செய்வது என்பது மிக மிக கடினம். அப்படியே திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. கொஞ்சம் பின்ன போய் பின்ன போங்க, தள்ளி வாங்க, லெஃப்டாக ரைட்டாக தள்ளி வந்துடுங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, 58 வயதில் இது போன்ற கடினமான ஆசனங்களை செய்கிறார்கள். இதை பார்ப்பவர்கள் ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ சின்ன குழந்தைகள், பால் மனம் மாறாத குழந்தைகள் கூட இங்கே வந்து ஆசனம் பண்ணிச்சு. அவர்களுக்கெல்லாம் வளையும் தன்மை உண்டு. 58 வயது ஆக ஆக நாடி நரம்புகள் எலும்புகள் எல்லாமே டைட்டாயிரும். அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் உடம்பை இப்படி சிலிமாக வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அத்தனை உடம்புகளும் தன் கைவசம் வந்து விட்டது. சொன்னபடியெல்லாம் ஆடுகிறது. நோய் என்பதே அவர்களுக்கு கிடையாது. நிச்சயமாக 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆரோக்கியமாக வாழக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகவே இதை பார்க்கின்ற பெரியவர்கள், வயதானவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள் கூட நீங்கள் சின்ன சின்ன ஆசனங்களை பழகி உங்களை ஆயுளை நீட்டிக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.